அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ் விசா இப்போ நம்ம அப்ளை பண்ணா கிடைக்குமா? இல்லையா? இதுதான் வந்து நம்ம கிளையண்ட் ஒருத்தர் கேட்குறாங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் யுஎஸ் விசா வந்து நார்மலாவே கஷ்டம். இதுல இந்த வார் டைம் வேற போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது நம்மளுக்கு கிடைக்குமா? அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஸோ அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஜாதக அமைப்ப நம்ம போட்டிருக்கோம். அதாவது பிரசன்ன அமைப்ப. விழுந்திருக்கிற உதயம் வந்து பார்த்தீங்கன்னா, துலா உதயம். உதயத்தை நோக்கி வரக்கூடிய கோள் வந்து சுக்கிரன், சனி கிடையாது. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சனி 10 டிகிரி, உதயம் 19. ஸோ உதயாதிபதியை நோக்கி உதயம் வருகிறது. ஆருடம் 2ஆம் பாவம். ஆரிடத்தை நோக்கி வரக்கூடிய கோளும் சுக்கிரன். ஸோ இந்த இடத்துல நம்ம வெளிநாடு அப்படின்னு எடுத்துட்டாலே 3 விஷயத்த நம்ம கண்டிப்பா பார்க்கணுங்க. 12ஆம் அதிபதி, 12ஆம் பாவம், சந்திரன், அப்புறம் பாம்பு. அதாவது இந்த பிரசனத்துல பாம்புன்னு சொல்லக்கூடியத ராகு கேது குறிக்குங்க. அதனால அந்த பாம்ப பார்க்குறோம். அப்ப வெளிநாடு தொடர்புனாலே ராகு வந்துரும். ஸோ, அதனால பாம்பு நம்ம பார்க்குறோம். இதுக்கப்புறம் அந்த அப்ரூவல பேஸ் பண்ணி பார்க்கறதுக்கு மட்டும் சூரியன பார்க்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு பாதிக்கப்பட்டிருந்தாலும், இந்த பிரசன முறைங்கிறது கொஞ்சம் மாறும். அதுக்கேத்த மாரி தான் நம்ம சொல்லணும். ஸோ, இந்த பிரசனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உறுதியா சொன்னோம். உங்களுக்கு விசா அப்ரூவ்ட் ஆயிரும். கவலைப்பட வேண்டியதில்ல. வார் சிச்சுவேஷனுக்கும், உங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இது நம்ம பார்த்தது 23ஆம் தேதிங்க. ஸோ, அவருக்கு 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, விசா அப்ரூவ்டு ஆயிருச்சு. ஸோ, அவருக்கு யுஎஸ் விசா கிடைச்சிருச்சு. அப்போ இந்த இடத்துல ஒரு பிரசனம் அப்படிங்கிறது வருங்காலத்தை முன்கூட்டியே சுட்டிக்காட்டக்கூடியது. ஒரு கேள்வின்னு ஒண்ணு பிறந்துட்டால் அதுக்கான பதில் இருக்கு. ஸோ, இப்ப இந்த இடத்துல பாதிப்பானது 6ஆம் பாவம் தான். குரு பாதிப்பு இருக்கு. ஸோ, அப்ப என்னன்னா டிராவல் பண்றதுல சம்திங் வந்து குழப்பம் ஏற்படும். அத மட்டும் கரெக்ட்டா பண்ணிக்கங்கற சொல்லியிருந்தோம். ஸோ, அந்த மாரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதே மாரி டிராவலிங் பிளான் வந்து முன்னாடி ஒரு டேட் இருந்தது. இப்ப மறுபடியும் அத மாத்தக்கூடிய சூழல் அவருக்கு வந்திருக்கு. ஸோ, அதுதான் அதையும் இண்டிகேட் பண்ணியிருக்கு. ஸோ, மத்தபடி இந்த இடத்துல இந்த பிரசனத்த வைத்து அவருக்கு உறுதியாக கிடைக்குங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல கிடைச்சிருந்தது. ஏன்னா நெறைய விஷயங்கள் இந்த ஐஎல்எஸ் எக்ஸாம் எழுதுறது, யுஎஸ்க்கு வந்து எஜுகேஷனலா போறது, பிசினஸ் ரீதியா போறது, இந்த மாரி பல்வேறு விதமான விஷயங்கள வந்து நம்ம இந்த பிரசனம் மூலியமாக துல்லியமாக கணிக்க முடியும். ஸோ, இது ஒரு விளக்க வீடியோ தான். ஸோ, உங்கள்ல யாருக்காவது இந்த மாரியான விஷயங்கள் இருந்தால் தாராளமாக தொடர்பு கொண்டு இந்த பிரசன முறைப்படி நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.